ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். செங்கல்பட்டு பிஷப் ஹவுஸ்ல ஒரு வேலை முடிச்சுட்டு வரும் பொழுது டோல்கேட் இருக்கு தெரியுங்களா? டோல்ஃபி அதுல இன்னைக்கு இருக்கும். அதுல இருந்து 4வது கடை ஒரு இளைஞன் வந்துட்டு ஒரு கரும்பு ஜூஸ் கடை போட்டிருக்காப்ல. அப்ப நானும் இன்னொரு ஃபாதரும் போயிருக்கையில தாகமா இருக்குன்னு அந்த கடையில போய் நின்றுட்டு அந்த கரும்பு ஜூஸ் வாங்குறதுக்காக போனோம். அப்ப அந்த தம்பிக்கு 3 விரல் இல்ல. அந்த 3 விரல் இல்ல. அப்ப நாங்க அது பேச்சு கொடுக்கையில அவர் சொல்றாப்புல, நான் ஒரு இந்து சகோதரர், என்னை நம்பி வந்த என்னுடைய துணைவியாரும் ஒரு இந்து சகோதரி, ஆனால் நாங்கள் இருவரும் படித்த பள்ளி கல்லூரி ஒரு கிறிஸ்தவ கல்லூரி. அப்ப எப்படி ஆச்சு அப்படின்னா, மகேந்திரா சிட்டியில ஒரு பெரிய ஒரு கார் கம்பெனி இருந்துச்சு, இப்ப அது இல்ல, ஃபோர்டு. அதுல வேலை பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா 3 விரல் துண்டிக்கப்பட்டதாம். துண்டிக்கப்பட்ட உடனே எதுவுமே இல்ல, வாழ்க்கை இழந்து விட்டோம் என்று நினைக்கும் பொழுது அவர்களுக்கு அன்னையானவள் காட்சி கொடுத்தாங்களாம். அவங்களுக்கு அன்னையானவள் காட்சி கொடுத்தாங்க. சொந்த பந்தம் எல்லாரும் கைவிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் ரூபாய் இந்த ஆபரேஷனுக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியலையா. அவங்க நம்பினது 2 பேரும் பெசன் நகர்ல போயிட்டு அன்னையை பார்த்து சொன்னாங்களாம், எங்களை எல்லாரும் கைவிட்டாங்க, ஆனா நீங்க விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லையில அவங்களுக்கு இன்றைக்கும் ஒரு சுய தொழிலோடு தன்னுடைய துணைவியும் கைவிடாம அந்த ஒரு கத்தோலிக்க பண்போடு இன்றும் வாழ்கின்றார்கள். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, நீங்க 2 பேரும் பாஸ்டரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா அப்படின்னு சொல்லையில, ஐயா நாங்க ஒரு நாளும் அன்னையை கைவிட மாட்டோம். இந்த உலகமே எங்களை கைவிடும் பொழுது அன்னையானவள் எங்களை கரம் பிடித்து எங்களை உயர்த்தினாங்க. கொஞ்சம் கைதட்டுங்க அப்போ. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து டுவர்ட்ஸ் மெட்ராஸ் வரையில 4வது கரும்பு ஜூஸ் கடையில இன்றைக்கு அந்த பையன் வேலை பார்க்கறாப்ல. சொந்தமா சொன்ன வார்த்தை, எல்லாரும் கைவிடும் பொழுது அன்னையானவள் எங்களை கைவிடவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் பெசன் நகருக்கு நாங்க நடைபயணமாக செல்லும் பொழுது எங்களுக்கு மென்மேலும் ஆசீர்வாதங்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொன்ன. இப்ப அண்மையில நான் சந்தித்தது. ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், அன்னையை நாடியோர் யாருமே கைவிடப்பட மாட்டார்கள். அன்னையை நாடினோர் நம்புவோர் யாரும் கைவிடப்பட மாட்டார்கள்.